உயர்த்துகிறேன். ஓலா பிரபரா பரபரா சிவரா பரபரா. Glory, hallelujah. இயேசு நல்லவர் 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 நல்லவர். அரசாளும் தெய்வனே உம்மை ஆராதிக்கிறோம். நித்திய பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுதே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுதே. எங்கள் கூக்குரல் கேட்பவரே உமக்கு நன்றி அப்பா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி பாடுவோம். ஹalleluya. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுதே. பலனே கண்மலையே உம்மை உயர்த்துகிறோம். பெரியவரே உயிரே உம்மை ஆராதிக்கிறோம். பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுதே. எங்கள் நினைவெல்லாம் அறிபவரே, எங்களுக்கு நிம்மதி தருபவரே உமக்கு நன்றி. இவ்வளவு தாழ்த்திருந்த நன்றி சொல்லுங்க. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. மாலை நேரம் பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுதே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ரேப்ரா காஃபரா பரபலா தரபரா ஷபரா கபரி பலபரபா. ஆமென். நலம் தரும் நல் உணவே ஆமென். உம்மை துதிக்கிறோம். ரேப்ரா காஃபரா பலா தரபரி கபரா பலா தரபரபா. ஓ நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நலம் தரும்
கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி எல்லாம் மகிழ்ந்திடுதே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி எல்லாம் மகிழ்ந்திடுவேன். குரல் குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி அப்பா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன்னாமம் சொல்லி ஓய்வின்றி ஆடி உள்ளம் மகிழ்ந்திடுதே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திடுதே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. அரசாளும் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். பாராளும் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே. சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை தேவேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை தேவேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரே பிராக்கா பலபரியந்து. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. கல்வாரி திருப்பீடமே,
திருரத்தமே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா மகிமை மகிமை மாட்சிமை மாறாயினேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயினேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயினேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயினேசருக்கே ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ மகிமை மகிமை மாட்சிமை மாறாயினேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாயினேசருக்கே தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தே விட்டாத பாக்கியமே தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதியே ஓடி வந்தோ விட்டாத பாக்கியமே மகிமை ஆட்சிமை மாறாயினேசருக்கே சொல்லுங்க உள்ள தாளத்திலிருந்து மகிமை மகிமை மாட்சிமை மாறாயினேசருக்கே சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா Pare braka para balada rashe de 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 Alani basile le broka fra brashe braka para balata raba lo broka fra braka para balata raba re balatu baraka baraka baraba lo brosha tara braka para bara balada raba re biri gada le mama nana na shike boraka la la diante lo baraka bara 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 gara dara bari biri 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 oh anti Yesue re braka bara 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 dara bari biri imana raka dana chika baraka Dia pare braka bara bara bari bara dara bara bara imina yang bariando bariando Sharudana Shaduna Marakra Hallelujah imana raka dana chika baraka ekra Tiro maltigro Tire Uimayundo
இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். குருதி சிந்தும் கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கும் நெஞ்சம். குருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆமென். அவர் சீக்கிரம் வருகிறார். இந்த பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார். அவர் பாதம் வந்து சேருவோம். இயேசுவே கூப்பிடுங்க. இயேசப்பா, உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. உங்க ரத்தத்தாளைகளை இன்னும் சுத்திகரிங்கப்பா. மறுரூபமடைக்கங்களை அழைத்து செல்லுங்கப்பா. எங்க ஆவியாத்மா சரீரத்தை மறுரூபமாக்குங்க. கேளுங்க. உடைய சாயலுக்கு ஒப்பாக, ரூபத்துக்கு ஒப்பாக எங்களை மறுரூபமாக்குங்க. அப்பா, எங்களை மறுரூபமாக்குங்க. சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை. Ola bara bara dara baraka bari bala dara baraka bari bala dara ba. Ora braka fara bara bari bala dara baraka bala bari bala ba. நீங்க சிந்தை மர்றூமாகட்டும். சொல்லுங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. எங்க சரீரம் மர்றூமாகட்டும். எங்க உள்ள உறுப்புகள்லாம் மர்றூமாகட்டும். The mighty name of Jesus. Braka fra bra bala bari bala dara bara bala bari bari. Ora fra bara bara bala bari bari bala dara bara bara bari bala dara bara. என் வாழ்க்கையை மாற்றி புதியதாய் வணங்கி என் வாழ்க்கையை மாற்றிடும் இயேசுவே. ஏதாவது காரியம் ஆண்டவர் பிரியமான இருந்தா அப்பா என்ன மாற்றுங்கப்பா. என்ன உம்மை போல மாற்றுங்க. உப்பு கொடுங்க. ரத்தத்தால கழுவி ஆவியால நிரப்பி உம்மை போல மாற்றுங்க. எங்க சிந்தையங்களை போல மாத்துங்க. எங்க எண்ணங்களை உங்களை போல மாற்றுங்க. எங்க சரீரத்தை உங்களை போல மாற்றுங்க. எங்க ஹார்ட், லிவர், ஐஸ், இயர்ஸ் எல்லாவற்றையும், ஒவ்வொரு உறுப்புகளையும், DNA, ஜீன், ECG, பல்ஸ், ஹார்ட் பீட்ஸ் எல்லாவற்றையும் போல மர்றூமாக்குங்க. கேளுங்க கேளுங்க. லிவர் லிவராக மாறட்டும். எங்க கண்கள் கண்களாக மாறட்டும்.
எங்கள் எலும்புகள் வாய் நாவு உம்மை போல மாறட்டும். ரப்ரகா ஃபரபல பரபல தரபரை பல தரபரபா. உம்மை போல உம்மை போல உம்மை போல ரப்ரபரபல பரி பல பரி பல தரம் என் சரீரத்தை மாற்றிடும். இயேசுவை போலாக்கிடும். சரீரத்தை மாற்றிடும். இயேசுவே ரப்ரகா ஃபரபல பரி பல தரதர. அப்படி அந்நிய பாஷை ஆவியில துதிக்க துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க எல்லாம் புதுசாகுது. எல்லாம் புதுசாகுது. இதயம் புதுசாகுது. மரபணுக்கள் எல்லாம் புதுசாகுது. அவரை போல அவரை போல அவரை போல ஜீவன் ஜீவன் ஜீவன். ரப்ரகா ஃபரபரகா பலபரி கிறிஸ்துவின் ஜீவன். ரப்ரகா ஃபரபரகா ஃபரப நித்திய ஜீவன். சொல்லுங்க நித்திய ஜீவன். ரப்ரகா பலபரபரகரதரதரதரதரதரதரதர. ஓலா பலகா பரகா பலபரி பலதரபரகா பரபரதரபரகா பரபரதரபரப. Ola fra fra baraka bari baladara bari biri 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 biri. Ora fra ka fra bara baladara baraka bari ani bas. Lo fro shi braka fra bala baraka bari baladara bala bari bari. Re braka fro la bala bala bari baladara. கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் அவரை போல மர்வமாக்கப்படுகிறார்கள். எல்லா அல்சர் வியாதிகளும் எரியுது 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 எரியுது. சுகர் வியாதிகள்லாம் எரியுது எரியுது. ஃபயர் அக்னி இறங்குது. இயேசுவின் ரத்தம். மர்வமாகட்டும். தோள்கள் மர்வமாகட்டும். எலும்புகள் மர்வமாகட்டும். நரம்புகள் மர்வமாகட்டும். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேல். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே. மேகமே மகிமையின் மேகமே. இந்த நாளிலே இறங்கி வாங்கடடி. இறங்கி வாங்க. பாரா பிராக்கா பார ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. கையளவு மேகந்தான் கனமழை பொழிந்தது. கையளவு மேகந்தான் கனமழை பொழிந்தது. தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. Braka fra bra la tara da da di antere. Lo braka fra bra bara bara da da bara bara da. Isapa Isapa Isaya Isaya bra bara bara da da bara. Nandriyappa நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ரப்ரகா ஃபரபல பரி பலதர பலப. உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளில் நிம்மனாரி அந்தோராதான ஷிகா பரக அந்துனபல். அப்பா அம்மை கிருபை இறங்கட்டு ராஜா. அப்பா அவனை வல்லமை இறங்கட்டும் ராஜா. அப்பா அவனை மகிமை இறங்கட்டப்பா. ஆராதிக்கின்ற ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியானவரே அசைவாடும் ஆவியானவரே நீ வல்ல கரம் அப்பா அவனை ஓங்கி வைத்து வல்லமை ராஜா.
இந்த வேலையில் வெளிப்படாத தகப்பனே, ஒரு அற்புதம் என் வாழ்வில் நடக்கணும், ஒரு அதிசயத்தை நான் காண வேண்டும். என் பிள்ளைக்கு மட்டும் நடந்துடும். ஓ, நான் என் பிறப்பில பார்க்கணும். ஓ, நான் என் மக வீடு கட்டுற பார்க்கணும். என் பிள்ளையோட கல்யாண வாழ்க்கை நான் பார்க்க வேண்டும் என்று அப்பா நினைக்க, தவிக்கிற, ஜெபிக்கிற, முறையிடுகிற என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட வேண்டும். அதை மாற்ற நான் பார்க்க வேண்டும் என்று ஓ ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வரை இப்படியாவது கிடைத்தணும் என்று எங்க தவிக்கிற கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பிள்ளைங்களுக்கு இப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கணும். இசப்பா, என் மகளுக்கு எப்படியாவது கனி கடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற அப்பா கண்ணியோடு ஜெபிக்கிற தாய்மாருக்கு இப்போ அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்தால் இப்படி அதிசய கடன் இந்த வேலையில வெளிப்படதாக ராஜா ரீஷிகா பர்ரா கந்தா ரகா ஷீகா பர்ரா ஹந்தரபா ரேகா நம்ம சத்தன எல்லா ரகசிய ஆலோசனை திட்டங்கள் இயேசு நாமத்தாலே அவமாக்கப்படுவதாக நம்முடைய வல்லக்கரம் இறங்கட்டு ராஜா. பாதாளத்தின் ஓ தெருவுகளை கட்டணம் கொடுக்கின்றாரு. ஓ போலும் பரலோகத்துக்கு தெருவுகளும் அவங்க கொடுக்கின்றாரு. பூமியில நீங்கள் எதை கட்டுகின்றீர்களோ அது பரலோகத்துக்கு கட்டப்படும். பூமியில் நீங்கள் எதை அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்துக்கு அவிழ்க்கப்படும். ஓ கர்த்தர் பரலோகராஜ ரகசியங்களை அறிகின்ற அறிவிக்கத்தை ஊற்றி நான் பெற்றுக்கொள்ளுங்க இயேசு நாமத்தால. எல்லா விதமான ஹalleluya திறவுகள் ஓ கீழே கொடுக்கின்றார், பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா ரகசியம் வெளிப்படுகிறது ஹalleluya. கர்த்தர் பல ரகசியங்கள் அறிகின்ற அறிவை ஊற்றினார், பெற்றுக்கொள்ளுங்க இயேசு நாமத்தால. ஷாலா பரகதா ரபரகதன ஷிகாரப ஆவிக்கிரிய ஓ மண்டலங்கள் திறக்கப்படுகிறது ஆவிக்கிரிய. ஓ அன்னையுடைய கண்களும் மனதும் ஆவிக்கிற மனது இப்பொழுது திறக்கப்படுகிறது. வீபா நாம மறுபபிஷி இறங்கிறது எலியாவை போல கர்த்தர் சிலரை அக்னி ரகத்துல கொண்டு செல்கிறாரு. ஓ ரகாஷி கேபேரை பரா கந்தர்வா, அவரே சூரியனானார், அவரே கேடகம், அவரே மகிமை புரிந்த பட்டம், அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சுகமே அடங்குவார்கள். ரியானாமா ஷீகே பரகதேனா சந்தர்வா, கதையை உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்குறது, உயிர்த்தல் வல்லமை இறங்குறது. அநேகர் மேல மறித்து போன ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதிகள், சரீரத்தின் பகுதிகளை போல உயிர் அடைகிறது. உயிர்த்தல் வல்லமை இறங்குறது. அநேகர் மேல கதை ரூபா சுவாச காற்று இறங்கிறது. ரீகா நாஷிகே பேராகா பஹாத்தோ, நம்ம ஒரு எழுப்புல அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஒரு எழுப்பல் வைராக்கியத்தின் அபிஷேகம் பரவட்டும் அப்பா. உமக்கென்று பரிசுத்தத்தில் வைராக்கியத்தை பாராட்டுகிற ராஜா. பாவம் எது பரிசுத்தம் எது உணர்த்து என்று அப்படிப்பட்ட உண்மையில ஜாதி எழும்பட்டும் அப்பா. பாவத்துக்கு ஃபிளெக்சிபிள் ஆகாம, பாவத்தோடு இசைந்து போகாம, தேவனோடு இசைந்துக்கு அவளுடைய ஆவியாக மாற்ற முடியும். நம்முடைய ஆவியோடு கூட அப்பா இணைந்து நின்று அப்பா இந்த உலகத்தின் போக்கிலே உலகம் சொல்லுகிற கெட்ட பாதைகளே அப்பா, கெட்ட வழிகளே, கெட்ட சிந்தனைகளை, பாவத்தை எதிர்த்து நிற்க ரத்தம் சிந்தப்படத்தக்காக அப்படிப்பட்ட அப்பா சிந்தையில் ஒவ்வொரு அப்பா பிள்ளைங்களை எழுப்புங்க. அப்படிப்பட்ட ஊழியர்கள், அப்படிப்பட்ட தலைவர்களை தகப்பனை பணாசை இல்லாமல் பொருளாசை இல்லாமல் பரிசுத்தத்துக்கு வாஞ்சி கொடுத்து உங்களுடைய சித்தம் என்ன அப்பா, பினகாஸ் போல வைராக்கியம் அப்படிப்பட்ட சந்ததி எழும்பட்டும். அப்படிப்பட்ட ஜாதி சபை நடுவில் எழும்பட்டும். அப்படிப்பட்ட உண்மையில மேய்ப்பர்கள் எழும்பட்டும். உண்மையில தரிசனம் இல்லை அப்பா, உங்க சித்தத்தை, உங்க இருதய பாரத்தை உணர்ந்த தாகம்ல தலைவர்கள் எழும்பட்டும் ராஜா. எழுப்புங்க ராஜா. ஏக்கானா வந்தனவா, உங்க விருப்பம் எங்க விருப்ப ராஜா. அப்பா உங்க இருதய பாரம் எங்க பாரம் மாட்டான். அப்படிப்பட்ட சிந்தையுடைய உண்மையில அப்பா தேவ தரிசனமுடைய தேவ பாரம் இல்ல உண்மையில தலைவர்களை எழுப்புங்க ராஜா. எழுப்புறதுக்கு நீ முன்குறித்த தலைவர்கள் எழும்பட்டு ஏசு நாமதால. ஷாலா பரா கந்தா ரகா தானா ஷிகாபா. கர்த்தர் ஏதோ ஒரு அறுவடையின் அபிஷேகத்தை ஊற்றுகின்றார். பெற்றுக்கொள்ளுங்க இயேசு நாமத்தால். உங்கள் வலைகள் கிளியத்தக்கதாக, உங்கள் படகுகள் நிரம்பி வழித்தக்கதாக கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றினார். உங்கள் சபைகள் நிரம்பி வழிகிறது. இதோ ஜாதிகளின் பலத்த சேனை மூலமாக ஓடி வருகிறது. கடற்கரையின் ஆணக்கூட்டம், நீங்கள் எண்ண முடியாத ஒரு பெரிய ஜாதி இதோ உங்கள் வாசல் வருகிறது. உங்கள் வாசல் இருப்பல பூட்டப்படாதிருக்கும். ஓ தர்ஷிஷின் கப்பல்கள் ஏற்கனவே கத்த ஆயத்தம் வைத்தாரு. ஓ யாந்தரமான நினைவின் ராஜாக்கள், தர்ஷியாளர்கள், ஷேபாவின் ராஜாக்கள் எல்லாம் ஓ வரும்படியாக படைகளை பொன் வெள்ளி கொண்டிருந்தாக ஓ கத்த ஏற்கனவே ஆயத்தமனை வைத்துள்ளாரு. இதோ அது வருகிறது. மகளை பெற்றுக்கள், மகனை பெற்றுக்கள் எனக்கு வருகிறது. ஏசு நாம ரிசி சொன்னாங்க. ரிசி கர்த்தனை மேம்படுத்த இருக்கின்றார். கர்த்தனை பெருக செய்வார். அவர் இன்னும் மேம்படுத்துவார்.
தீவுகளின் கூட்டம் முன்னேறி வருகிறது. ரீபா நராகதா நமரவா, இதோ என் ஜனத்தின் நாட்கள் விருட்சத்தின் நாட்கள் போல் இருக்கும். ஹல்லேலூயா. யாக்கோபு வேர் பற்றுவான், இன்னும் ஆழத்துல வேர் பற்றி அவன் மேலே பூத்து காய்த்து குளிங்குலத்தை நிரப்பு நாட்கள் வந்தது. உபத்திர பாதையிலே, துன்பத்தின் பாதையிலே, நிந்தின் பாதையிலே, பரியாச பாதையிலே சென்ற மகளே, உன்னுடைய போராட்ட நாட்கள், உன் நிந்தை நாட்கள், உன்னுடைய பரியாச நாட்கள் முடிந்தது. கர்த்தர் இதோ நீ வெட்கப்பட்ட தேசத்தில் உன்னை கேட்ட பேச்சு வைக்கும் நாட்கள் வந்தது. உன்னுடைய புலம்பல் நாட்கள் முடிந்தது. உன் இருள் நாட்கள் முடிந்தது. வியாதி நாட்கள் முடிந்தது. சொல்லுங்க, முடிந்தது. துக்க நாட்கள் முடிந்தது. ஹல்லேலூயா. எங்கள் மகிழ்ச்சி நாட்கள் ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் சீயோன் குமார்த்தி, ஆர்ப்பரி, அகமகிழ்ந்து களிகூறு, ஆரவாரம் செய்திரு. ஹல்லேலூயா. மகளே, சீயோன் மகளே, நீ மகிழ்ச்சியாலே ஆரவாரம் செய்திரு. தியோதானா பார கந்தானா சந்தரபல் ரிகானா ஷீகா பார கந்தோர ஹந்தரபா Rikana shika baraka handora andaraba Ribanashi andaraba Hand of God மேலே நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த Hand of God மேலே நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். இஸ்ரானா நெகியமா கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். நடத்துங்கரம், ஆண்டகரம், காக்குங்கரம், பலி விலகாத கரம். ஹல்லேலூயா. கொடுக்குங்கரம், நம்மை உயர்த்துங்கரம், காக்குங்கரம், விலகாத கரம். ஹேண்ட் ஆஃப் காட் மேலே கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேலே நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அவருடைய கரம், ஹல்லேலூயா, அவருடைய நன்மையின் கரம், ஹல்லேலூயா, அது என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய நன்மையின் கரம், ஹல்லேலூயா, கர்த்தருடைய நன்மையின் கரம் என் மேலே இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன். சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என்னை இருக்கும்போது நான் ஆண்டோட என்னெல்லாம் கேட்கணும் சொல்லுங்க. நான் கேட்ட எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க, நான் ஜெபித்த எல்லாவற்றையும் நான் சுதந்திரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரானான் நெகிமியானான் எம்மேலே கர்த்தர் கரம். இஸ்தர் நான் டெபராள் நான் எம்மேலே கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். ஹல்லேலூயா. அன்றைக்கு 5 அப்பத்தை கையில் ஏஞ்சி பெருக செய்தார். ஹல்லேலூயா. மரித்து போன வாலிபனை அவர் பிழைக்க செய்தார். ஹல்லேலூயா. தலித்தாகவும் என்று ஒரு வார்த்தை சொல்லி மரித்து போன மகளை தூக்கி நிறுத்தின கரம், வெட்டப்பட்ட கரத்தை ஒட்ட வைத்த கரம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. மரித்து போன உங்கள் வாழ்க்கையை உயிரோடு எழுப்பாக்க முடியும். மரித்து போன உங்களை சரீரத்தின் பகுதி வெட்டப்பட்ட, நொறுக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட உங்கள் எலும்புகளை ஒன்று சேர்க்க அவரால் முடியும். விபத்திலே பாதிக்கப்பட்டு எலும்புகள் உடைந்தது இனி ஒன்றுமில்லை என்று மற்றவர்கள் சொல்லினாலும் கர்த்தரால் அந்த எலும்புகளை ஹல்லேலூயா ஒட்ட வைக்க சொல்லுங்க. அவரால் முடியும், அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாக்கோபின் தேவன். யாக்கோபு ஜெபித்தான். ஹல்லேலூயா. அவரோடு கூட போராடி ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய எல்லா சத்துருக்களும் நீங்களா கிளைப்பார பண்ணினார். யாக்கோபு ஹல்லேலூயா இஸ்ரவேலை மாற்றினார். ஹல்லேலூயா. தூதன் நானோடு கூட போராடி மேற்கொண்டு அவன் ஜெபத்துக்கு பதில் வந்தது.
அண்ணால் ஜெபத்துக்கு பதில்கிட்ட தேவன் அவர் இன்றும் ஜீவிக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாரம் கண்ட தேவன் இன்றும் ஜீவிக்கின்றார். மரித்து போன மகளை உயிரோடு எழும்பச் செய்த தேவன் வல்லமை இன்றும் 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 அவர் ஜீவிக்கின்றார். ஹல்லேலூயா. மரித்து போன அந்த விதையின் மகனே, 400 விதையின் மகனை எழும்பச் செய்த தேவன் வல்லமை இப்போலும் நம் மத்தியில் இறங்கி இருக்கிறது. அவர் உயிரோடு உள்ள தேவன், உயிரோடு எழுந்தார். மரித்தோர் உயிரோடு இருந்த முதற் பலனானவர், அவர் உயிர்ப்பிக்கும் தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எல்லா மரித்து போன காரியங்களை உயிர்ப்பிக்க கற்றால் முடியும். உங்களை வேலை ப்ரமோஷன் கிடைக்க, உங்களுக்கு ஏற்ற இடத்துல வேலை கிடைக்க, உங்கள் படிப்புக்கு ஏற்ற திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்க கற்றால் முடியும். உங்களை அநேகருக்கு மேல் ஒரு ஆளுகின்ற அதிகாரியாக மாற்ற கற்றால் முடியும். சொல்லுங்க, அப்பால் உம்மால் முடியும் ராஜா, உம்மால் முடியும் ராஜா. ரீபானா ஹந்து நானா சந்து நாந்தரப. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் அதிசயமானவர் ராஜா. அப்பா, இடிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கைய கட்டப்பட்டு தகப்பனே, பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர்த்து தகப்பனே, பிசாசான தகப்பனே, கணவனை மனையை உடைக்க, அப்பா குடும்பத்தை உடைக்க பிரிக்க, அப்பா குடும்பத்தை சிதைக்க ஏற்பட்ட எல்லா ஏவல ஆவிகள் பிலிஸ்தீனை எரிக்கப்பட்டு போட்டோம், எரிக்கப்பட்டு போட்டோம். உயிர்ப்பிக்க அபிஷேகம், உயிர்த்தின அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும் தகப்பனே. அப்பா, ராஜாவுடைய கண்கள்ல அன்று எஸ்தாவுக்கு நெகேமியாவுக்கு அப்பா தகப்பனே தயவு கிடைக்க பண்ணி அலங்கத்தை கட்ட திரும்ப தீக்கு இரையாக்கப்பட்ட அந்த எருசலேம் நகரத்தை கட்டி எழுப்ப கிருபை கிடைத்தது போல ராஜா. அப்பா தகப்பனே, செய்ய வேண்டிய வேலைக்கு தேவையான பொண்ணும் பொருளும் தகப்பனே அதிகளுடைய உதவிகள் கிடைத்தது போல ராஜா. அப்படிப்பட்ட எல்லா நிலையில உள்ள ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு இந்த வேலையில அப்பா திருமணத்துக்கு பிள்ளைங்களை படிப்புக்கென்று, அப்பா பிள்ளைங்க குழந்தை பேருக்கு வீடு கட்ட, அப்பா வாகனமா அங்க எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளை, தொழில் தொடங்க, தொழிலுக்கான எல்லா காரியங்களை அப்பா அவங்க எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள்ல இப்பொழுது கரை இறங்கட்டும், நன்மையின் கரை இறங்கி எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவீராக. நீ யோசேப்ப கூட இருந்திரப்பா, உன் காரியங்கள் வாய்க்க மட்டும் செய்தே ராஜா. ஈசா கூட இருந்தே ராஜா. எல்லா காரியங்களும் வாய்த்தது இப்பொழுது அப்பா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க, ஆண்டவர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, ஆண்டு என் காரியம் வாய்க்க பண்ணுவார், என் ஊழியத்தை தலைக்க பண்ணுவார், என் ஊழிய எல்லைகளை விரிவாக்குவார், என் சபை நிரம்ப செய்வார். சொல்லுங்க, ஊழியங்கள் அற்ப அடையாளத்தெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்க இப்பொழுது இந்த வேலையிலே இறங்கி வந்துள்ளார். உங்களை கூக்குரலை கேட்டு உங்களுக்கு உதவி செய்ய, உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு நன்மை செய்ய இப்பொழுது அவர் இறங்கி வந்துள்ளார். உங்களை கொடுமைப்படுத்துகிற, உங்களை ஒடுக்கிற துன்மார்க்க கை கட்டவங்களை விடக்கி பாதுகாப்பாரு. எல்லா பட்டயங்கள் இப்பொழுது மழுங்கலாக்கப்படுகிறது. உங்களுக்கு எதிரான எல்லா சதி ஆலோசனைகள், துஷ்ட ஆமான ஆலோசனைகள் கர்த்தர் இப்பொழுது எரித்து போடுகின்றார். வல்லமை, 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 வல்லமை. தீபாரா கந்தோனா ஷீகி பராக ஹந்தரபா. சுகமளிக்கும் வல்லமை இறங்கியது, உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் மேல கட்ட விசேஷத்தை ஊழியத்தை எல்லாம் அபிஷேகத்தை ஊற்றினாரு. ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு எனக்கு அழைப்பு இருக்க இல்லையா, கர்த்தர் என்ன பேச இல்லையா, இது கட்ட சட்டம் தானா, இது கட்டதை வார்த்தை தானா, நான் ஊழியத்துக்கு செல்லலாமா வேண்டாமா என்று குழம்பிய அன்பு மகனே, ஓ கர்த்தர் உன்னை கிதியோனை போல் அழைக்கின்றாரு. கர்த்தர் உன்னை கொஞ்சம் மிகப்பெரிய ரட்சிப்பு இந்த தேச அவர் உன்னை அழைக்கின்றார். மகன் எழுந்து செல், உனக்கு இருக்கு இந்த கொஞ்சம் பலத்தோடு நீ எழுந்து செல். உன்னை அனுப்புற நான் அல்லவா, உன்னை அனுப்புற நான் அல்லவா. ரீகானா ஷீகாபா, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது மிகவும் மிகவும் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிதியோன்களை, சிம்சோன், எஸ்தர்களை, தெபோராக்களை எழுப்பினார். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஓ கர்த்தருக்காக வைராக்கியம் பாட்ட, கர்த்தருக்காக பரிசுத்த வைராக்கியம் பாட்ட, ஓ கர்த்தர் அப்படிப்பட்ட ஜாதியில் எழுப்புகின்றாரு. சாந்தா ராபா ராகா ஹந்தோ நாதா நந்தா ரஹந்தர்பா. ஓ எளிய நாவிய கட்ட ஊற்றினாரு. பிள்ளைகளை இதயத்தை கட்ட பிதாக்களை திருப்புகின்றாரு. ஓ பிதாக்கள் இதயத்தை கட்ட பிள்ளைகளை திருப்புகின்றாரு. ஷாலா பரா ஹந்தா ரகா ஷாந்தோ ரியாந்தர் ரிபிகி ஆந்தர் ரபே ரீபானா ஹந்துனா ஹந்தரபால் ரீகானா மரு ஷாந்தரபா. அப்பா தரிசனத்துக்கு எதிராக, அபிஷேகத்துக்கு எதிராக, அந்நிய பாஷைக்கு எதிராக தகப்பனை பேசப்படுகின்ற பரப்பப்படுகின்ற எல்லா கள்ள உபதேசங்கள் எரிக்கப்பட்டு
திரும்பட்டும், வேதத்துக்கு நேராக திரும்பட்டும், வேதத்தினுக்கு ஒரு கண்கள் இறைகள் திரும்பட்டும் தகப்பனே. வேதத்தின் ரகசியங்களை மகத்துவத்தை ஆழத்தின் ஆழங்கள்ல சென்று வலை வீச, அதை உணர அறிய புசிக்க அப்பா தகப்பனே கிருபை இறங்கட்டும். தேனில் உம்முடைய வேதத்தை நேசிக்க ராஜா தகப்பனே, வேதத்தை நேசிக்க சமாதானம் உண்டாவளுக்கு இடல் நாட்டபடி ராஜா வேதத்தை நேசித்து தகப்பனே தன்னுடைய எல்லா பாதையில செவ்வியாக கிருபை இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொருக்கும் வேத வசனம் ராஜா கால்கள் தீபமாக ராஜா அப்பா பாதை கிளச்சம் இருக்கட்டும் தகப்பனே. வாலிபன் தன்னுடைய இதனால் சுத்தமும் நம்முடைய வாசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறனால் தானே ராஜா அப்பா உடைய உடைய வேதத்தை வாசித்து அதை நேசித்து அப்பா உடைய வேதத்தின் வெளிச்சத்தில் நடந்து தீய வழிகளுக்கும் தீய பழக்க வழக்கங்களும் அப்பா இந்த உலகத்தின் பாவத்துக்கும் கரை திரைகளுக்கு ராஜா சொல் நிற்கின்ற எல்லா பாவங்கள் பாரங்களுக்கும் அப்பா விலக்கி பாதுகாக்கப்பட கிருபை இறங்கட்டும் தகப்பனே. வேதத்தின் என்னும் சமுதிரத்துல முத்தெடுக்கட்டும் ராஜா. கிருபை இறங்கட்டும் உடைய உன்னதமான சட்ட நிலையிலே வந்த தஞ்சமுக இந்த கடைசி காலத்தின் அழிவுகளுக்கு அப்பா அவங்க சமூகத்தை தஞ்சமுக கிருபை இறங்கட்டும். ரட்சிப்பின் வேலைகள் இறங்கட்டும், ரட்சிப்பின் அபிஷேகம் இறங்கட்டும். ரட்சிக்கூடா ஜாதி நல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ரட்சிக்கூடா ஜாதி நல்லமை இறங்கட்டும். எல்லா பாவத்துக்கு மூட நம்பிக்கைகளுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு ஜாதிகளும் மனம் திரும்பட்டும் தகப்பனே. அப்பா மனுஷன் அடிக்கின்ற துன்புறுத்துகின்ற மனுஷன் ஜாதி இன ரீதி மத ரீதியில துன்புறுத்துகின்ற ஒடுக்கின்ற அப்பா கொடுமை செய்கின்ற அப்பா தகப்பனே அருவருப்பை செய்கின்ற அவங்க பயன்படுத்துகின்ற தண்ணீரில் அவங்க பயன்படுத்த காற்றிலும் அப்பா அருவருப்பை பரவசின் அப்படி ஆகா பேசுவீரில் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போட்ட தகப்பனே. அப்படிப்பட்ட ஜாதிகள் தகப்பனே விடுதலை ஆகட்டும். அப்படிப்பட்ட கொடுமையில இன்றைக்கு எந்த ஜனங்கள் இருக்காங்களோ அவங்களாம் அப்பா விடுதலை ஆகட்டும் தகப்பனே. விடுதலை ஆகட்டும் ராஜா. தூரா ஷீகா ரகா தனா ஷீகா பராவா என் தேசம் அப்படிப்பட்ட மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் ராஜா அப்பா மாறட்டும் தகப்பனே. அப்பா விலங்குகளை துன்புறுத்துகின்ற அடிக்கின்ற அப்பா கொலை சென்ற அப்படிப்பட்ட கொடூரமான ஜாதியில் மனம் திரும்பட்டும் தகப்பனே. என் தேசத்துல தகப்பனே வந்த நல்ல அப்பா தீர்ப்புக்கு நன்றி ராஜா தகப்பனே. விலங்குகளுக்காக தகப்பனே நீங்க அப்பா பரிந்து பேசி தகப்பனே இன்றைக்கு அப்பா நல்ல தீர்ப்பு கொடுத்தீங்க நன்றி அப்பா. அப்பா உணவு கொடுப்ப எந்தவித அச்சத்தில் இல்லாம அங்க கொடுக்க கிருபை இறங்கட்டு தகப்பனே. அப்பா தகப்பனே அதற்கென்று விதைக்கிற கொடுக்கின்ற அந்த விலங்குகளை நேசிக்கின்ற பராமரிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க தேவையை சந்திங்க ராஜா. ரோகோ ஷீகாபா ஊழியங்களை தடை செய்கிற ஒவ்வொரு ஜாதிகளும் அப்பா அவனை சமத ரட்சிக்கொள்ளாத தகப்பனே வல்லக்கரை இறங்கட்டும். சுவிசேஷ தடை செய்கிற அப்பா தேச மதமாட்டு தடை கொண்டு வந்து அப்பா அப்படிப்பட்ட ஜனங்களையும் உடைய பிள்ளைங்களையும் அப்பா பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி தகப்பனே அவங்களுடைய ஆலயங்களை தீக்கிரைக்கின்ற அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனம் திரும்பட்டும். அப்படிப்பட்ட கொடிய பலவான் கையில் நம்ம பிள்ளைங்க விடுதலை ஆகட்டும் தகப்பனே. சுவிசேஷத்துக்கு திறந்த வாசல் உண்டாகட்டும். இயேசு நாமத்தாலே வசனம் வேகமாக பரவட்டும். வசனத்தை பரவட்டும் ராஜா. அப்பா தகப்பனே பாத்திரம் ஒவ்வொரு பெண்களும் மனம் திரும்பட்டும். பாவ அடிமை தண்டில் ஒவ்வொரு பெண்களும் அப்பா தகப்பனே இன்றைக்கு தன்னுடைய இளமையும் அப்பா தகப்பனே பாவத்துக்கு விற்றுப்பட்ட ஒவ்வொரு ஜாதிகளும் மனம் திரும்பட்டும். அப்பா போதை வசத்துக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரும் அந்த போதை மேல வெறுப்பு உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே அப்பா அதிக போதினால் அப்பா சரீரங்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ பேர் நடைமுறை இருக்கிறாங்க. ஒவ்வொருக்கும் சுகம் உண்டாகட்டும். அப்பா உண்மையை ஏற்றுக்கட்டும். உண்மையை அறிவிட்டு தகப்பனே முற்றிலுமாக அந்த போதையை பழக்கண்டு அப்பா ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு படிக்கின்ற கல்லூரி மாணவிகள் அப்பா எத்தனை பெண்கள் செய்றாங்க ஒவ்வொரு இப்பொழுது விடுதலை ஆகட்டும். இயேசு நாமத்தால் எல்லா அப்பா தகப்பனே வாலிபத்தின் இச்சையில் கண்ணில் இச்சைகள் மாம்சத்தை இச்சைகள் ஜனத்தை பெருமிருந்து ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலை ஆகட்டும். ஒரு பரிசுத்த சந்ததி எழும்பட்டும். சபை நடுவிலே சாட்சியாக அப்பா தகப்பனே சாட்சியில வாழ்க்கை வாழ்ற ஜீவியத்தை கரைப்படுத்தாத யோசிப்பு போல பாவத்துக்கு விளைக்கிற அப்படிப்பட்ட வாலிபர்கள் எழும்பட்டும். ஆசிரியப்பு கூட பிரியாத யோசுவாக்கள் எழும்பட்டும். ஓ ரீகா நம்ம உமக்கென்று அந்நிய தேசத்துல அப்பா அந்நிய சாப்பாட்டினால எங்களை நாங்கள் தீட்டுப்பட வைக்க மாட்டோம் என்று முழங்கின தானியல்கள் எழும்பட்டும் தகப்பனே. ரீகா நான் கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் எனக்கென்று லாபமாக இருந்த எல்லா காரியத்தையும் நான் நஷ்டம் விட்டு என்று சொன்ன அப்படிப்பட்ட பவுல்கள் எழும்பட்டும் தகப்பனே. தீபா நான் ஷீகா பராகா அந்த ராகந்தரபா
என் தேசத்தில் உள்ள எல்லா ஊழல்கள் முறைகேடுகள் செய்கின்ற ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பட்டும். ஜனங்களுக்கு என்று ஒதுக்கின்ற நிதிகள் அப்பா அந்தந்த துறைகள் ஒதுக்கோட நிதிகள் அந்த துறைகளுக்கு அந்த ஜனங்களுக்கு சென்று சேர்த்து நல்ல சாலை வசதிகள், நல்ல குடிநீர் வசதிகள், நல்ல மருத்துவ வசதி உண்டாட்ட தகப்பனே அப்பா தகப்பனே எடுக்கின்ற அப்பா தமிழக அரசு எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சி ஆசிரியங்க சப்பா, ஒவ்வொரு ஆசிரியங்க சப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நல்ல சுகப்பட்ட கொடுங்க ராஜா. ரேகானா ஷிகாந்தரக நல்ல வழியிலே செம்மையான வழியிலே அப்பா நடத்த கிருபை இறங்கட்டும். ஜனங்களை நேசிக்கிறதை உண்டாட்ட தகப்பனே எல்லாம் கடன் பாரங்கள் மாட்டு தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீகானா சந்தரவோ ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு கத்தப்பா தாழ்த்து தகப்பனே. தேசம் முழுவதும் நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் நடத்துங்கப்பா. உங்க வல்லக்க நடத்த தகப்பனே அப்பா. ஒவ்வொரு ஜாதிகளும் அப்பா நீரே கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கையிட்டு முழங்கால் முடங்கிட்டு தகப்பனே. நீ வரைக்கின்ற ஒவ்வொரு ஜாதிகளும் அப்பா அப்பா சீக்கிரமாக ஆயத்தமாக வரிகளை கையிடப்படாத தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமுடைய வரிகளை காணப்பட கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு ஆசிரியங்க எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க இந்த செய்தியில் எப்படிங்க எங்களோட கூட பேசுங்க. நீங்க பேசினா கேட்க தகப்பனே அப்பா பேசுனீங்களா உங்களை ஆவியான வார்த்தையின்படி என்னோட நீர் பேசுங்க. உங்க சத்தத்தை மட்டும் கேட்கிறோம் அப்பா. இதை கேட்டு ஒவ்வொரு 100 மணி கிருபை ஈர்த்தாரு. ஒவ்வொரு ஆசிரியங்க எல்லாவற்றையும் பண்றீங்க, வழி நடத்துங்க, காத்துங்க. சகல துதிகான மகிமை முருகே செல்லும் நேற்று இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் இந்த தேவரால் பயன்படுத்தி கொடுத்ததுக்கு இயேசுவின் நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வேளையில் நாம் தியானிக்கும் எடுத்துக்கான அருமையான வேத பகுதி ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 3ஆம் நிருபத்தில் நம்ம சில காரியங்கள் வேகமாக ஜெபித்து ஹல்லேலூயா தியானித்து ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. மேலும் என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவர்களே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமா இருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கை இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கை இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கை இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விட்ட சிதறம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். ஹல்லேலூயா. இங்கு பவுல் குறிப்பிட்டால் ஹல்லேலூயா நாய்கள் என்று அவர் குறிப்பிடுறது பின்மாற்றக்காரர்களே, பொல்லாத வேலையாட்கள், சுண்ணத்துக்காரர்கள் விட்ட சேதனம். அன்றைக்கு அப்போல்தான் சபை பிறந்த வரலாறு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து அவர் பரலோகத்துக்கு சென்ற பிற்பாடு பூமியிலே அபிஷேகம் ஹல்லேலூயா 50 நாள் ஊற்றப்பட்டு அன்றைக்கு தான் அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொண்டு அந்நியவாசி பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா சுவிசேஷம் மிக வேகமாக வளர்ந்தது. சபைகள் மிக வேகமாக வளர்ந்த காலம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்படின்னா குட்டி குழந்தையாக சபை உருவான முதல் நூற்றாண்டில் நடந்த இந்த சம்பவத்தில் ஹல்லேலூயா இப்பொழுது இத்தனை நூற்றாண்டு ஆகியும் இவ்வளவு அபிஷேகத்தின் வல்லமை நம்ம ருசி பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஆவியானுடைய ஆழங்கள் ஒரு பக்கம் அந்த கடைசி காலங்கள்ல ஆண்டவர் பத்மத்தியில யோவானுக்கு வெளிப்பட்டினார். ஹல்லேலூயா. இது கடைசி காலத்தின் அறிகுறி என்று பல காரியங்கள் அப்பொழுதே அவர் கண்டார். ஹல்லேலூயா. அவர் இருந்த வாழ்ந்த காலம் முதல் நூற்றாண்டு. ஆனால் இப்போ இத்தனை நூற்றாண்டு கடந்து இப்போ நடக்கிற காரியங்களை கர்த்தவருக்கு வெளிப்பட்டு இனி வருகின்ற காலங்களில் அவர் சொன்னார், இந்த தரிசனத்தை நீ முத்தரிக்காத, அதை எல்லோரும் பார்க்கட்டும், அதை எல்லோரும் அறியட்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஸோ இந்த கடைசி காலங்கள் அவர் யோல் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட அந்த காலகட்டம். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும் காலம் இது. கடைசி காலத்து முடிவிலே எட்ஜில் ஹல்லேலூயா வந்து நிற்கின்றோம். மாம்சமான யாவர் மேலும் எல்லார் மேலேயும் ஆவியானவர் பொழியப்படுவார். எல்லாருமே வாலிபர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, மூப்பர்கள் சொப்பனம் காண்பாங்க, ஊழியக்காரங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் ஸ்பெஷல் அனாயிண்டிங் இதுவரை இல்லாத அளவுக்கு ஊற்றப்படும் என்ற வார்த்தை நிறைவேறப்பட்டு ஹல்லேலூயா இதுவரை காணாத பல ரகசியங்கள், வானமண்டல ரகசியங்கள், பரலோக ரகசியங்கள், பாதாள ரகசியங்கள், பல காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை விரும்புகின்ற, அதை வாஞ்சிக்கின்ற, அதை நம்புகின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஹல்லேலூயா வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். ஆனாலும் இத்தனை நூற்றாண்டு கடந்து இன்றைக்கும்
40 வருஷம் 50 வருஷம் ஊழியம் பண்ற சொல்ற ஊழியக்காரர்கள் கூட அநேகர் கண்கள் குருடாக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு, ஹல்லேலூயா, ஆண்டவர் கூட அந்த நடக்கின்ற ஆண்டவர் முகமுகவை பார்க்கின்ற மோசேக்கே ஆண்டவர் கொடுத்தார். அது அழிந்து போயின்ற ஊழியம், நியாயப்பிரமாணம் அழிந்து போனது. ஆனால் இது ஆவியின் ஊழியம். இந்த ஊழியம் ஹல்லேலூயா, இது அழியாத நித்தியமாக தொடர்ந்த ஊழியம். அப்ப அவருக்கே கொடுத்தார் என்றால் மோசே பார்க்க நாம எவ்வளவு பாக்கியங்கள் என்று உணராமல், ஹல்லேலூயா, நாம யோவான் மாறி நம்ம இப்பொழுது புதிய உடன்படிக்கையில் வந்துவிட்டோம் என்று அறியாமல் பிதாவுக்கு நமக்கு வெளியாக அந்த திருச்சியிலே அகற்றப்பட்டு நம்ம அவர்கிட்ட நெருங்கிட்டோம். நம்ம சீனாய் மலை அனுபவம் அல்ல, சியோன் மலை அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம் என்று உணராமல் இன்றைக்கும் அந்நிய பாஷைக்கு எதிராக, அபிஷேகத்துக்கு எதிராக இன்றைக்கு பேசிக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் அந்த காலத்துக்கு ஏற்றாக அப்டேட் ஆகிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பல பரிணாமங்கள்ல நமக்குள் இருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார். பாவத்தை கொடுத்து, நீதியை கொடுத்து, நியாயத்திற்பை கொடுத்து கண்டித்து ஒரு பக்கம் உணர்த்துவார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹல்லேலூயா, அபிஷேகத்துல ஒரு கூட்டமாக ஜெபிக்கும் பொழுது, மொத்தமாக ஆவியில இறங்கி வந்திருக்கும் பொழுது அவங்க எல்லாம் அந்நிய பாஷையில நிரம்பி ஆவியில துள்ளி குதிப்பது, ஆடுவது, நிரம்புவது, அதுவும் ஒரு பகுதி. முதலாக ரசிக்கப்படாங்க, முதலாக அபிஷேகம் பெறவங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அதே போல பிசாசு பீடிக்கப்பட்டவங்க தன்னை அறியாம அந்த பிசாசு அந்த ஆவின் அபிஷேகத்தை அக்னியை தாங்க முடியாம அலறி கீழுவது, இதுவும் அபிஷேகத்தை ஒரு பகுதி. ஹல்லேலூயா. இதுதான் என்று நம்மால் வரையறுக்க முடியாது. ஆனால் இது உணராமல் இன்றைக்கும் சோசியல் மீடியாவில் அதை பற்றியான பல காரியங்கள் பலர் தூஷிக்கிறாங்க. கர்த்தர் கண்டிப்பாக அவளுக்கு அதுக்கு அவங்க ஆண்டுக்கும் கணக்கு கொடுக்கணும். தேவன் அவங்கள கணக்கு கேட்பார், நியாயம் விசாரிப்பார். ஹல்லேலூயா. அது அவளுக்கும் ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட பல காரணங்கள் இன்றைக்கும் இவ்வளவு ஆவிக்கிற அளவு ஆவிக்கிற அறிவு காணப்பட்டாலும், எவ்வளவு ஆண்டு காண்பித்தாலும், பேசினாலும், தன்னுடைய ஜனங்களை கொண்டு, தன் தீர்க்கதரிசியை கொண்டு, தன் ஊழியர்கள் கொண்டு எத்தனை மேன்மையான காரியங்களை இன்றைக்கு நம்ம காண்றோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை இன்னைக்கு நம்ம பரலோகத்துக்கு போனா போகலாம். ஹல்லேலூயா. பிதா பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், இயேசுவை பார்க்கலாம். எல்லா காரியங்களும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த காலத்திலே நமக்கு இன்னும் சரியான விளக்கத்தை பெற்றுக்கலாம, சரியான ஆவிக்கிற அறிவு இல்லாம, சரியான வளர்ச்சி இல்லாம இப்படிப்பட்ட காரியங்கள் பேசுறாங்க, தூஷிக்கிறாங்க என்றால் அந்த காலம் அப்போல்லாம் சபை பிறந்தது, நியாயப்பிரமாணம் முடிஞ்சு கிருபை காலம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்துல பல குழப்பங்கள், பல குளறுபடிகள் அன்றைக்கு சபையில காணப்பட்டது. ஒரு குரூப் விட்ட சிந்தனை பண்ணணும், நம்ம என்னதான் இயேசுக்குள்ள வந்தாலும், நம்ம ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டாலும் ஹல்லேலூயா விட்ட சிந்தனை பண்ணணும் அப்படின்னா கிறிஸ்தவங்க என்று சொல்லி பழைய காரியத்தை உள்ள பூத்த பார்த்தாங்க. அவர் பவுல் குறிப்பிட்டார், பேதர் கூட அவங்களுடைய மாய்மாலத்தில் சிக்குண்டார், அவர் மாய்மாலம் பண்ணாரு என்று அவர் குறிப்பிடுகின்றார். அப்ப மிகப்பெரிய அப்போஸ்தலன், முதல் அப்போஸ்தலன் என்று சொல்லப்பட்ட ஹல்லேலூயா அவர் கூட, பேதர் கூட அன்றைக்கு அவர் சில காரியங்கள் செய்கின்றார். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் பேதுரு யாக்கோபுக்கு தான் தரிசனம் ஆகின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பேதுரு முதன்மை அப்போஸ்தலன், மூப்பர், அவரே அந்த காரியத்தை ஸ்ட்ரபானா நிக்கல, ஸ்ட்ராங்கா நிக்கல, அவர் மாதிரி அவர் வளைந்து கொடுக்கின்றார் என்று பவுல் குறிப்பிட்டார். இப்படிப்பட்ட மாம்ச காரியங்கள் அன்றைக்கு காணப்பட்டன. எது மாம்சம் எது ஆவி என்று அவங்களுக்கு பகுத்தறியத்தக்கதான காரியங்கள் அன்றைக்கு சபையில இல்லை. ஆவியான அப்பெல்லாம் ஊற்றப்பட்டார், அவங்க வளரவில்லை ஆவியில. அந்த காலத்தை தான் ஆண்டு சொல்லார், அவர் பவுல் குறிப்பிட்டார், மாம்சத்துல நம்பிக்கை வைக்காம ஆவியில தான் நம்ம தேவனுக்கு ஆராதனை செய்யணும். அந்த மாம்சத்துல செய்த ஆராதனைகள் நியாயப்பிரமாணத்தை முடிந்து விட்டது. நம்ம இன்றைக்கு தேவன் ஆவியா இருக்கார், அவர் தொழில்றவங்க ஆவியோட உண்மையோட. அன்றைக்கு சமாரிய சொன்னாரு, என்னுடைய சொல்ற மூப்பர்கள் என்னுடைய முன்னோர்கள் இந்த மலையில தொழுதுண்டாங்க, அந்த குறிப்பிட்ட மலையை சூஸ் பண்ணி அங்க தொழுது கொண்டாங்க, அங்க ஒரு ஆசிரியர், அங்க ஒரு ஆலயம் கட்டி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எல்லா இடத்துலயும் போலாம் என்று சொல்றீங்க. அப்ப ஆண்டு கேட்க சொல்லாரு, இங்க மாத்திரல, இந்த எருசலேம்ல மாத்திரல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம். பிதா ஆவியா இருக்கின்றார், அவர் வார்த்தையா இருந்தார், பின்பு
மாம்ச சரீரத்தில் வந்தார், பின்பு மரித்து உயிரோடு கூட எழுந்து அவருடைய ஆவியை நமக்கு இப்ப அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. பிதாவின் ஆவியானவர் பரிசுத்தாவின் நமக்குள் வந்துட்டார். நம்ம வீட்டில இருந்து ஜெபிச்சாலும், ரோட்ல போவோம் ஜெபிச்சாலும், நம்ம ஆபீஸ்லயோ எங்கேதான் கண்ணை மூடி இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அவர் ஆவியே இருக்கின்றவர், நம்மோடு கூட இருக்கின்றவர், நம்ம ஜெபத்தை கேட்பார். நீங்க எங்க போனாலும் ஆண்டவர் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கடைசி காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துல எப்படி பழைய ஏற்பாட்டுல எஸ்டேம் ஆலயத்தை ஆண்டு வாசம் பண்ணார் என்று சொன்னாங்களோ அதே மாதிரி ஆனா தாவீது அதை உணர்ந்தான். சொன்னாரு, கையினால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் அவருக்கு முன்னாடி என் மாத்திரம் இதுல அவர் வாசம் பண்ணவில்லை, நீங்க தான் கிறிஸ்துவ ஆலயம். ஹல்லேலூயா. வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி. அவர் மகா உன்னதமான, அவர் மாம்ச சரீரத்துல வந்தார். ஆனா வெறும் ஆடு மனிதன் அல்ல, அவரை யாரும் அடக்க முடியாது. அவர் ஜனங்கள் வரனால ஆலயத்தை வந்து போகின்றார். அது பழைய ஏற்பாடு காலத்துல ஆலயத்தில் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாடு ஆவியா இருக்கின்றார், எல்லா இடத்துல இருக்கின்றார். நம்ம ஆலயத்துக்கு போறது தவறு அல்ல. ஆனா இன்றைக்கு அதையே விற்கிற அதே மாதிரி நீங்க ஆலயத்துக்கு போகலன்னா மறிச்சிருவீங்க, ஆலயத்துக்கு குறிப்பிட்ட டைம் கரெக்ட் டைம் போலன்னா நீங்க உங்களுக்கு வியாதி வரும், உங்களுக்கு தரித்திரம் வரும் என்று அப்படிப்பட்ட பல பிரசங்கள், வேதத்துக்கு புறமான பல கள்ள உபதேசங்கள் பெருகிவிட்டன. நீங்க தான் கிறிஸ்துவின் ஆலயம். கிறிஸ்து ஆவி இருக்கின்றார், நமக்குள் வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு தான் கூட்டத்துல தான் இருக்கணும் என்று சொல்லவே இல்லை. நீங்க அறையிலிருந்து ஜெபிச்சாலும் எங்க இருந்தாலும் கத்த கேட்பார். அப்படிப்பட்ட பல காரணம் அன்றைக்கு காணப்பட்ட. அதான் சொல்றாரு பவுல், மாம்சத்துமே நம்பிக்கை எனக்கும் நானும் வைக்கலாம், ஆனா நம்ம ஆவில தேவனுக்கு ஆராதனை செய்யணும். கிறிஸ்து இயேசுக்குள் மேம்பட நம்ம தான் விட்டு செய்யணும். ஆவியில மாம்சத்துல பண்ற அந்த விட்டு செய்யணும் முடிந்து விட்டது. மாம்சத்துல பண்ற அந்த ஆராதனை பலி செலுத்துது. காலை வெள்ளாட்டு கடா செம்மறியாட்டு கடா ரத்தம் ஒரு நாள் பாவத்தை மன்னிக்காது. கிறிஸ்து இயேசு நமக்காக பாவம் செஞ்சு மெடுத்துட்டார். அதுதான் ஆராதனை. நாம இப்பொழுது ஹல்லேலூயா ஆவியில ஆராதிக்க வேண்டும். நான் ஆவியோடு பாடேன், கர்த்தரோடு பாடேன். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசணும், தீர்க்கசாரணை விரும்ப வேண்டும் பவுல் குறிப்பிடுகின்றார். நம்ம வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகள் போல புதிய குழந்தைகள் வளர வேண்டும். காலத்தை பார்த்து நம்ம போதனா இருக்க வேண்டும். மற்றவங்க காண்ட சொல்லணும், மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டு வர போறாரு, 2வது வரைக்கும் வரப்போகுது. ஆனா இன்றைக்கும் பால் கொடுக்க குழந்தைங்க மாதிரி இன்றைக்கு அநேகம் இருக்காங்க, வளர்ச்சி இல்லாம இப்போலே இருக்காங்க. அந்த காலத்து அதிகமா இருக்காங்க. அவங்களை போல் குறிப்பிடுகின்றார், மாம்சத்து மேல் நம்பிக்கைக்கு எனக்கும் முடியும், என்னால முடியும், நானும் செய்யலாம் என்று சொல்லிட்டு சொல்கின்றார். நான் 8ஆம் நாள்ல வீட்டரசனம் அடைந்தேன். அவர் ஒரு யூதர். ஹல்லேலூயா. அவருக்கு கரெக்டா யூதர் முறைப்படி நேயப்பிரமாண முறைப்படி 8ஆம் நாள்ல வீட்டரசனம் பண்றாங்க. இஸ்ரேல் அம்சத்தான், பென்யமீன் கோத்திரன். அவர் எபிரேயர், அவர் ஒரு எபிரேயர். ஹல்லேலூயா. அவர் ஒரு இஸ்ரவேலர். எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி அவர் ஒரு பரிசேயர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, வாரத்துக்கு 2 முறை உபாசிப்பாங்க. அதே போல எல்லாற்றும் தசமாக கொடுப்பாங்க. இது எல்லாம் நியாயப்பிரமாண காலம். ஹல்லேலூயா. பிதா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்து அவர் வார்த்தை அவங்க கூட பேசினாரு. மோசே சொன்னாரு, ஆண்டவரே அவங்கள பார்க்கணும். அப்ப சொன்னாரு, அந்த மகிமை வெளிப்படவில்லை, இப்பொழுது இந்த நீ சரீரத்தை என்ன பார்த்தா நீ மரித்து போட. அதையே இன்னைக்கு பேசுறாங்க. அது சீனாய் மலை அனுபவம். மோசே பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து புதிய மார்க்கத்தை தான் உன்னுடைய சரீரத்தின் வழியாக அவர் தன் சரீரத்தை பிற்க கிளிக்கு ஒப்பு கொடுத்து அந்த மாம்சமாகிய திரையின் வழியாக நமக்கு உள்ள நுழைகிற ஒரு புது மார்க்கத்தை உண்டு பண்ணார். புது ஜீவனுள்ள மார்க்கம். திருச்சி 2 கிழிந்தது. அப்பா பிதா என்று கூப்பிடுறோம். புத்திர சிவராவே கிருபாசனத்துல தைரியமா நம்ம போறோம். ஏன்னா என் மீட்பு ரத்தம் சிந்திட்டார். அந்த ரத்தத்தோட நம்ம பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. மோசேக்கு காணப்படல, ஆனால் இன்றைக்கு நாம் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற 1000 தூதர்கள், கூட தூதர்கள் பஸ் வந்து சேர்ந்து விட்டோம். யாருக்கு நியாயம் தேவன்ட்ட வந்து சேர்ந்து விட்டோம். நாம் நினைத்தால், நாம் ஜெபித்தால் அவங்களோட பேசலாம், சம்பாஷிக்கலாம், அவங்கள பார்க்கலாம். எங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா ஒவ்வொரு ஜெபவேளையிலும் அநேகமாக எப்பொழுதுமே ஹல்லேலூயா அநேக நேரங்கள்ல கர்த்தர் ஆவி மண்டலங்கள் கொண்டு சென்று அநேக பசங்க கூட நாங்கள் பேசுகின்றோம், தூதலை தரிசிக்கின்றோம். தூதல் பாடுகின்ற சத்தம் எங்கள் காதில் கேட்கப்படுகிறது. பல மண்டலங்களை கர்த்தர் கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் சொன்னா இன்றைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது இருப்பது சீனாய் மலையின் அனுபவம் அல்ல, சீயோன் மலையின் அனுபவம். அவர் ஒரு பரிசீனாக வாழ்ந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டார். பக்தி இரக்கத்தின்படி சபையை துன்பப்படுத்தினார். யெகோவா தேவன் தான், பிதாதான் தேவன், குமாரன் இயேசு கிறிஸ்து இன்றுக்கும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுதலிக்கிறாங்க.
அவரை மேசன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நியாயப்பிரமாணத்துக்குரிய எல்லா நீதிலையும் கரெக்டா நடந்து குற்றம் சாட்டப்படாதவராக இருந்தார். அப்படி என்றால் அவர் எல்லா சட்டத்திட்டங்களையும் சரியாக ஃபாலோ பண்ணினார். அவர் அந்த எல்லாவற்றையும் கரெக்டாக ஃபாலோ. ஆனால் உண்மையான தேவனை ஆராதிக்கவில்லை. உண்மையான ஹல்லேலூயா ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற மனது இல்லை. அவங்க எல்லாவற்றையும் அவங்க அறிஞ்சாங்க, பலி செலுத்தினாங்க, உபவாசித்தாங்க, தசமம் மாட்டாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்து வேதம் போதிக்காத முடிந்து போன ஆராதனை, மாம்சத்தின் ஆராதனை நமக்கு தேவையே இல்லை. நம்ம இப்ப ஆவில ஆராதிக்கின்றோம், ஆவில தான் ஜெபிக்கின்றோம். அதை சபையில கொண்டு வந்து இன்றைக்கு சபையில புகுத்தி அந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு வேதத்துக்கு புறம்பான பல இடத்துல ஆராதனை காணப்படுகிறது. கள்ள ஆராதனைகள், கள்ள போதகங்கள். ஹல்லேலூயா, தேவன் நியாயந்து இருப்பார். ஹல்லேலூயா, அவர் அப்படி வாழ்ந்தார். குற்றம் சாட்டப்படாத எல்லா சட்டத்தையும் சரியாக கை கொண்டார். ஆனால் சொல்றார் அவரு, ஆகிலும் ஹல்லேலூயா எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுக்காக நான் நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று என்னை விட்டு விட்டேன். ஹல்லேலூயா, நான் கிறிஸ்து ஆதாயப்பட்டுக் கொள்ள முடிக்கும். நியாயப்பிரமாணத்தில் வருகின்ற சுயநிதி உடையனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகின்ற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறமான அப்படிப்பட்ட நீதி நான் உடனாயிருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்று அறியப்படும் படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழும் வல்லமையும் அவருடைய பாடல் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமென்று விட்டேன். ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் குப்பியாக எண்ணுகின்றேன். அவர் மிகப்பெரிய வைராக்கியமான ஒரு நல்ல ஃபேமிலி. சரியாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்றவர். குற்றமே அவரை சாட்ட முடியாது. ஒரு பரிசேன் ஆண்டுக்கு செய்கின்ற எல்லா மாம்சத்தின் காரியங்களை சரியா சிலர் விருத்தசேனம் பண்ணிட்டாரு, உபவாசிக்காரு, தசமம் கொடுக்கூடாரு, எல்லாம் செய்றாரு. ஆனாலும் இதெல்லாம் அவருக்கு மேன்மை இல்லை, ஒன்றும் இல்லை. சிலுவை முன்னால் எல்லாமே குப்பை என்று ஒரு நாள் உணர்கின்றார். ஹல்லேலூயா, நீ துன்பப்பட்ட இயேசு நானே என்று அவரோடு கூட அவர் முகமாக வெளிப்பட்டு, ஹல்லேலூயா, நானே வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நீ என் மூலமா தான் பிதாட்ட வரணும், பிதாட்ட டைரக்டா யாரும் வர முடியாது, என் நாமத்தினால நீங்க ஜெபிக்கணும், என் நாமத்தினால நீங்க ஜெபித்தான் கேட்கப்படும் என்று அவர் சரியாக அவருக்கு சொல்லி, ஹல்லேலூயா, பழைய ஏற்பாட்டு காலங்களில் பிதாட்ட ஜெபிக்கலாம், பிதா பேசினாராம், வார்த்தையாக பேசினார். அந்த வார்த்தை ஒரு நாள் மாம்சத்துல வந்து கிருபையினால சத்தியத்தினால் நிறைந்தவராக நமக்குள் வந்து விட்டார். இனி ஹல்லேலூயா, நம்ம குமாரன் மூலமாக பிதாட்ட வரும், அப்பா பிதாவே என்று கூட. ஹல்லேலூயா, நம்ம ஒவ்வொரு ஜெபத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கனால பிதாவே என்று சொல்கிறோம். அப்பா த்ரூ கிரைஸ்ட், த்ரூ கிராஸ், சிலுவிலாம மீட்பில்லை. அன்றைக்கு அவர் ரத்த சிந்தினால வானோட புதத்தை எல்லாரும் முழங்காலும் இயேசு நாமத்தில் முடங்குறதுக்காக பிதா அவர் எல்லாருக்கும் மேலாக தந்துட்டார். எல்லா அதிகாரத்துக்கும் மேலாக அவர் இன்றைக்கு இருக்கின்றார். அவரை அறிகின்ற அந்த அறிவின் மேன்மை, நான் இந்த உலகத்தை ஆதாயப்பட்ட நான் விரும்பல. இயேசு அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக நான் இந்த எல்லாவற்றையும் நான் குப்பையா நினைக்கின்றேன். நான் மிகப்பெரிய பரிசை, நான் எஸ்ஸவே, நான் இப்ரேய, நான் பெனியமின் கோத்தேன் என்று ஒரு காலத்துல நான் பெருமையா நினைச்சேன். ஒரு காலத்துல நான் பலி செலுத்துறது, ஆராதிக்கிறது, நான் எஸ்ஸேவில போய் ஆராதிக்கிறது நான் பெருமையா நினைச்சேன். ஆனா இன்றைக்கு கிறிஸ்து அவர் மகிமை நம்பிக்கை எனக்குள் வந்து விட்டார். நான் எங்கி தேடி போகல, அவர் இந்த மண்பாண்டத்துக்குள்ள வந்துட்டார். அவர் தன் மகிமை எனக்கு கொடுத்து விட்டார். பிதா அவர் கொடுத்த எல்லா மகிமையும் எனக்கு கொடுத்து விட்டார். நான் அவர் எப்படி இந்த பூமியில் இருக்காரு அதே போல் நான் இருக்கின்றேன். ஹல்லேலூயா, கிறிஸ்துவே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. முதல்ல சொன்னாரு நான் சிறுகனும் அவர் பெருகணும் சொன்னாரு ஒரு காலகட்டத்துல. ஆனா இன்னொரு காலகட்டத்தில் சொன்னாரு இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்கு வந்த பிற்பாடு நான் கிறிஸ்து ஆதாயப்பட்டுக் கொள்றதுக்காக நியாயப்பிரமாணம் வருகின்ற அந்த சுயநீதி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றேன். அதுல சொல்லப்பட்ட கொலை செய்யல, களவு செய்யல, இச்சிக்கல, உபச்சாரம் செய்யல, ஓய்வு நாளை கடைபிடித்தேன். எல்லாவற்றையும் நான் பெர்ஃபெக்டா கற்ற நாமத்தை வீண வழங்கல, எல்லாவற்றையும் நான் சரியா செஞ்சு அதனால வர நீதி எனக்கு தேவையில்லை. அது அழிந்து போற நீதி, அதாவது பூமியோட முடிந்து பெறும். ஆனால்
கிறிஸ்துவினால் வருகின்ற நீதி. கிறிஸ்து விசுவாசத்தால் அவரோடு கூட வாழலாம். அவர் நமக்கு உண்டு பண்ண பலவராட்சியை சொந்தரிக்கலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட வலது பாசத்தில் உட்காரலாம். அந்த நீதி, அந்த விசுவாசம், கிறிஸ்துவோட மகன் மகள் என்ற அந்த அதிகாரம். ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் அவங்களாம் தேவனுடைய புத்திரர். அப்பா பிதாங்கிற அந்த அதிகாரம் நமக்கு வந்துவிட்டது. அவரோடு கூட கிருபாசன் நெருங்க அந்த அதிகாரம் எனக்கு வந்துட்டு, அந்த விசுவாசனால் உடைய அந்த நீதி தான் எனக்கு வேணும். எனக்கு அதுதான் வேணும். அவரை அறியணும். அந்த மேன்மைக்கான எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன். இப்படி நான் அவரை அறியணும். அப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கின்ற ஒரு பாரம் என்னன்னா, அவரை அறிகின்ற அறிவின்மை அடையணும். முக்கியமான வசனம் நீங்க குறித்துக்கலாம், பிலிப்பியர் 3:10. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நாம் இருக்கின்ற முக்கியமான குணாதிசயம். ஏன் நாம் அழைக்கப்பட்டோம், ஏன் அபிஷேகப்பட்டோம், ஏன் இன்றைக்கு கர்த்தரை வார்த்தை சுமந்து செல்கிறோம், ஏன் அவருடைய பாரம், ஏன் நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தங்க ஒரு நல்ல ஒரு அர்த்தம், நல்ல ஒரு விளக்கம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படி ஆகிலும் அவரோடு கூட நான் எழுந்திருக்க முடிக்கும், உயிரோடு கூட எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாக முடிக்கும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமின்றி விட்டேன், குப்பையாக நீங்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பழைய மனுஷன் இறந்துட்டான், தண்ணியில மூழ்கும் போது திரும்பி எந்திக்கும் போது புதிய மனுஷன் வந்துட்டான் என்றுதான் அந்த அடையாளம் ஞானஸ்நானம். கிறிஸ்துக்கள் வந்த பிறகு பழைய எல்லா பாவழக்கங்கள், பழைய சுபாவங்கள் போயிடும், இருக்கவே கூடாது. நீங்க கிறிஸ்தவனாக இருந்தால் புதிய மனுஷனாக மாறி வேண்டும். அல்லேலூயா. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தின வல்லமையும் அறியணும், நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவருடைய பாடல் ஐக்கியத்தை நான் பெற்றுக்கணும். அந்த பாடல் ஐக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துக்காக பாடுபடுறவங்க இக்கால பாடல் வெளிப்படுகின்ற அந்த மகிமைக்கு ஈடாகாது. கிறிஸ்துவோடு கூட யார் நீங்க பாடுபட்டால் அவரோடு கூட மகிமைப்படுவீங்க. அவரோடு கூட நீங்க ஹல்லேலூயா ஆளுகை செய்வீர்கள். இப்போது நீங்க புறக்கணிக்கப்பட்டால், நிந்திக்கப்பட்டால், பரியாசம் பண்ணப்பட்டால், ஒரு நாள் அவரோட ஆளுகை செய்யும். பாடுபட்டால் நம்ம ஆளுகை செய்யணும். அந்த பாடுகளின் ஐக்கியம் எனக்கு வேணும், உயிர்த்தின வல்லமை எனக்கு வேணும். அப்படியே மரணத்துக்கு ஒப்பான மரணம். அப்படிப்பட்ட சில வேலைகள் ஆண்டு கொண்டு செல்ல. அப்போ போல் இந்த பூமியில வாழும் பொழுது பல முறை அவர் மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லப்பட்டார். அந்த மரணத்தின் முடிவில் கொண்டு செல்ல திருப்பி ஜீவனோட வந்தார். அவரை அடிச்சு கொண்டு இறந்தான் சொல்லி போட்டு போனாங்க. ஆனால் அவரோட வந்தார். அவரை கப்ப சேத்துல மரித்து போனார். கத்த உயிர் கொடுத்தார். அவரை 3 முறை 39 அடி, 40க்கு 1 அடி, ஒரு முறை அடிச்சா இறந்து போயிடுவாங்க. ஆனா 3 முறை அடிப்பட்டு அவருடைய சரீரம் பிற்கப்படுது. ஆண்டு போல பிற்கப்படுது, நொறுக்கப்பட்டார். கண்ணீரில், உபாசில, நிந்தையில மனுஷங்க பேச பிரகாம சொன்னார். மிருகத்தோட போராடின மனுஷன் மிருகமா மாறி அவர் ஊழித்து அழிக்க எத்தனையோ முறை அத்தனையும் மரணப்பாடுகள் பட்டார். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவருக்கு அந்த வெளிப்பாடு கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு அன்று காட்டு கொடுக்க அன்று ராத்திரியிலே அந்த கம்யூனியன் இடத்துல கொண்டு ஆவியோட நிறுத்துகின்றார். அந்த பாட அவர் தியானிக்கின்றார். ஏசாயா சொல்லப்படுறது. ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஒரு முடிவெற்ற கொண்டு போற அந்த ஆட்டுக்குட்டி போல அவர் வாயை திறக்கல. அவர் வாயில வஞ்சனை இல்லை, கபடம் இல்லை. அவர் அவ்வளவு அழகா இருந்தார். அந்த கீழே நடந்தார். நாம் செய்த அக்கிரமம் அடிக்கப்பட்டார், நாம் செய்த தண்டனை அவர் நொறுக்கப்பட்டார் என்று எல்லாவற்றையும் பார்க்கின்றார். இதெல்லாம் பார்த்துட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்து அடிக்கப்பட்ட அந்த நாளிலே அவர் அப்பத்தை எடுத்து அவர் பிற்கின்றார். இது என்னுடைய ஹல்லேலூயா உங்களுக்காக பிற்கப்பட, இது என் சரீரம், இது உங்களுக்காக என்ற ரத்தம், நான் இந்த ரத்தத்தை சிந்துறேன், இது ஒரு புது உடனுக்கு அடையாளம் என்று அவர் அந்த இடத்துல நின்று பார்க்கின்றார். ஹல்லேலூயா. அந்த பால் ஐக்கியத்தை அறிகின்றார். அந்த உயிர்த்தின வல்லமை அறிகின்றார். அவர் கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து வந்தால் நாம் அதே போல ஹல்லேலூயா ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட அவரோடு கூட நித்தியத்தை ஆளுகை செய்வோம். இப்பொழுது பாடுபட்ட அவரோட ஒரு நாள் ஆளுகை செய்வோம் என்று அதை காண்கின்றார். அவர் காட்டு கூட அந்த அன்று ராத்திரி நடந்த அந்த காரியத்தை அவர் காண்கின்றார். நான் தகுதியாக வேண்டும் என்று அதற்காக இந்த பூமியில் உள்ள மேன்மைகள், படிப்பு, பதவி, அவர் அரசாங்கத்தில் உள்ள உயர் பதவியில் உள்ளவர், ஆண்டரை இயேசு கிறிஸ்து சந்தரை சென்று ஏற்றுக்கொண்டவங்களை துன்பப்பட்டார், கொலை செய்தார். ஸ்தேவானை கொலை செய்வது கூட இருந்தார். அவருக்கு அந்த கண்கள் திறக்கப்படலை. ஆனால் கண் திறக்கப்பட்ட பிற்பாடு சொல்லாரு, இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா எல்லோருக்கும் பிரசனமானார். 500 பேருக்கு அதிகமாக
முதல் சிலர் கேபா பேதுரு யாக்கோபுக்கு கல்ட்டையில் வெளிப்படுத்தப்பட்டார். திரும்ப அதுக்கப்புறம் ஹாலேலூயா மகதலேனா மரியாள் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு, எனக்கும் கடைசியில் நான் அவங்க எல்லாரோட சிறியவன் தான். நான் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டேன். அந்த கிருபை பேருக்கு எனக்கு தகுதியே கிடையாது. நான் எல்லாரோட சிறியவன். ஆனால் அவங்க எல்லாரோடையும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். எல்லாரோடையும் நான் அதிகமாக உழைச்சி, அதிகமாக சுவிசேஷ பணி செய்தேன், அதிகமாக சபையை ஏற்பட்டேன், சபையை கட்டார், அநேகர் திடப்பட்டு என்றார். அதிகமாக ஹல்லேலூயா சீஷர்களே அந்த அந்த முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்களுடைய அதிகமாக மிஷனரி பயணம் செய்தவர் பவுல். அநேக சபைகளை ஸ்தாபித்தவர், முதல் பாஸ்டர் என்ற அப்படிவிட, முதல் போதர் என்ற அப்படிவிட பெருமைக்குரியவர் அப்போஸ்தலன் பவுல். ஹல்லேலூயா தன் நிருபங்கள் மூலமாக எத்தனையோ பேரை எழுப்பினார். அதற்காக அவர் அவ்வளவு முயற்சி எடுத்தார். இந்த மாம்சத்தின் விருத்த சேதனம் பழைய ஏற்பாடோட முடிந்து போது, இந்த பூமியில பண்ட விருத்த சேதனம் அது கணக்கே கிடையாது. இன்றைக்கும் ஒரு மார்க்கத்துல அந்த பழைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்றாங்க. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்றாங்க, அவர் வருவார் கடைசி காலத்தை அதை சொல்றாங்க. ஆனா நம்ம அழைச்சிடுவாரு. இந்த பூமியில அந்திகிறிஸ்து வருவான், அவன் ஆளுகிஸ்தன் என்று அந்த காரியத்தை மட்டும் அவங்க வேற மாதிரி பரப்புறாங்க. எல்லா மதத்திலையும் இந்த காரியம் இருக்குது, கடைசி காலம் உண்டு. ஆனா ஏசு வருவார், ஒருத்தர் வருவாரு, அவர் தான் எல்லாத்தையும் ஆழ்வாரு என்று அதுக்கு பிற்பாடு பலவத்துக்கு போவாங்க. இந்த பூமியில பிசாசு ஆழ்வாங்கிறதை வேதம் மாத்திரம் தெளிவாக சொல்கிறது. அந்திகிறிஸ்து ஆழ்வான் என்று வேதம் மாத்திரம் சொல்கிறது. ஒரு நாள் கிறிஸ்துக்கள் மற்றவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க. அவர் வரும்போது பவுல் ஒன்று வருகை பிந்துனா நான் அவரோட கூட எழுந்திருப்பேன், இல்லைன்னா வருகை வந்தா நான் அவரோட கூட நான் வருவோம் என்ற விசுவாசம் அவருக்கு அன்று இருந்தது. அதற்காக நான் இந்த பூமியில எல்லாத்தையும் விட்டேன். அப்படிப்பட்ட சிந்தை இன்று நமக்குள் வேண்டும். இயேசு வந்தால் நீங்க எவ்வளவு சம்பாத்தனை விட்டு தான் போகணும். எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை கிறிஸ்துக்களை ஆதாயப்படுத்த, அந்த பிள்ளைங்க பேர் ஜீவசிருந்தா அந்த பிள்ளைங்களும் பரவத்தை போகணும். அதுக்கு தான் கர்த்தவங்களுக்கு குடும்பத்தை கொட்டார், ஊழியத்தை கொட்டார். அதுக்கு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. வெறும் நமக்காக ஜெபிக்க, ஆண்டே ஆசிரியங்க எனக்கு கொடுங்க கேட்க அல்ல, அவருக்காக. ஹல்லேலூயா நான் அடைந்தாயிட்டேன், முற்றிலும் தேர்ந்தேன் என்று நான் சொல்லலை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடிக்கும்படி நான் இன்னும் தொடர்றேன், இன்னும் நான் ஆசையான தொடர்ந்து கொண்டே இருக்கின்றேன். சகோதரி நான் அதை பிடித்துக்கொண்டே என்று நான் எண்ணவே இல்லை. ஒன்று நான் செய்கிறேன், பின்னான எல்லாவற்றையும் நான் மறக்கேன், முன்னானவை நான் நாடுகின்றேன். கிறிஸ்து இயேசுக்கள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என் லக்க நோக்கி தொடர்றேன். என்னுடைய லக்கு பரலோகம். அவர் நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்பதை கட்டப்பட்ட வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் மரணமில்லாத ஒரு வாழ்க்கை, புலம்பல் வேதனை வருத்தமில்லாத ஒரு வாழ்க்கை, வெளிச்சம் தேவையே இல்லை. ஏன்னா அவரே வெளிச்சம். ரத்தின கற்கள், சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, மகிமையில் அந்த வாழ்க்கை வாழ நித்திய வாழ்க்கை. இந்த பூமி வாழ்க்கை குறிக்கப்பட்ட காலங்கள் தான் 70 வருஷம் 80 வருஷம். ஆனால் அதுக்குள்ளாக இவ்வளவு வியாதி வேதனை வருத்தம். 30-40 வயசுல மறிக்கிறாங்க, தீய பழக்கமாக மறுத்து போறாங்க, விபத்துல கொலையில எத்தனையோ மறிக்கிறாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு நொடியும் பிசாசானவன் விபத்து மூலமாக, தற்கொலை மூலமாக ஜனங்களை கூட்டமா நரகத்தை கொண்டு சென்றிருக்கின்றான். கூட்டமா இன்றைக்கு இயற்கை பேரிடர்கள் அநேக தேசங்கள்ல நம்ம இன்றைக்கு சந்தோஷமா ஆராதிக்க இந்த நேரத்துல பல தேசங்கள்ல, அமெரிக்கால, சவுதி அரேபியால, பல தேசங்கள், துபாயில, பல தேசங்கள்ல அழிவுகள், புயல்கள், சீனா, தாய்லாந்து, நெதர்லாந்து, எல்லா கசகசம் எல்லா இடங்களையும் புயல் ஒரு பக்கம், வெள்ளம் ஒரு பக்கம், எரிமலை சீற்றம் ஒரு பக்கம், ஆலங்கட்டி மலை ஒரு பக்கம், பல பேரிடர்கள். இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல இதோட இல்லாததுக்கு மேக வெடிப்பினால் அப்படியே தண்ணி ஊற்றப்படுகிறது. பல இடங்கள்ல பல வீடு இழந்தாங்க, பல பொருட்சேதங்கள். ஆனா இன்றைக்கு தேவனுடைய வருகை சமயம் என்று நம்ம உணர்கின்றோம். ஹல்லேலூயா. ஆண்ட வருகை எப்போது இருக்கலாம், உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசி எட்ஜில, கடைசி நொடியில் வந்து இருக்கின்றோம். இந்த நொடியில நீங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா, என் வேலை, என் பதவி, என் அதிகாரம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த நேபுகாத்நேச்சர் சொன்னாரு, அவர் தான் நித்தியம், அவர் ஆளுக மாத்த நித்திய ஆளுக, அவர் ராஜரிகம் தான் நித்தியம். மன்னர்கள் ஆட்சி மாறும், எல்லா ஆட்சி மாறும், எல்லாரும் மாறக்கூடிய. எப்படி மாறுவாங்க? இவ்வளவு கொடுங்கோலனோ, எத்தனை மன்னர்களோ பூமியில நான் வாழ்வேன், நான் இருப்பேன் யாருமே சொன்ன அத்தனை பேர் இன்றைக்கு இல்லாம தான் போனாங்க. ஆனா இயேசு வல்லமை ஆளுமை தான் நிச்சயம் என்று
எல்லாம் பின்னான காரியத்தை மறந்து எல்லாமே பூமி இருக்கணும் வேணும். ஆனால் அதை விட நீ என்ன பார்க்க பிள்ளை நேசித்தா நீ நேசிச்சும் கிடையாது. என்னை விட உன் வேலையை நேசித்த நீ நேசிச்சும் கிடையாது. என்னை விட உன் தாய் தந்தை நேசித்தா நீ நேசிச்சும் கிடையாது. எல்லாவற்றையும் வெறுத்து என்னை பின்பற்றா எனக்கு சிஷன் கத்த சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாமே இருக்க வேண்டும். ரெண்டாவது தான் கணவன் மனைவி பிள்ளைய குடும்பம் பதவியோ. ஆனால் இயேசு தான் ஃபர்ஸ்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவருக்கு கொடுத்தா அவர் பூமியில் உங்களை வாழ வைப்பார். பல பேர் முன்னாடி உங்களை பெருமைப்படுத்தும். அதே போல் பலவத்திலும் என் பேரை நீ பூமியில் நீ மறுதளிக்காமல் நீ என்னை கன்ஃபஸ் பண்ணும்போது, என் பேரை நீ சொல்லும் போது பலவத்தில் எல்லா தூதம் முன்னாடி நான் உன் பேரை சொல்லுவேன், அறிக்கையிடுவேன். நீ என்னை மறுச்சா நான் அவனை மறுதளிப்பேன், நீ என்ன அறிக்கையிட்ட நான் அவனை அறிக்கையிடுவேன். ஹல்லேலூயா. வலது பக்கம் போய் பார்த்து சொன்னார், என் பிதானால் ஆசிரிக்கப்பட்டாங்க உள்ள வாங்க. இந்த உலகம் உண்டானது இருந்து நான் உங்களுக்கு அங்கே பார்த்து ஆயத்தம் பண்ணேன். அந்த பலோதராஜை நீங்கள் சொந்தனீங்க என்று கத்த சொல்லுவார். அதுதான் நமக்கு வேணும். அதுதான் நம்முடைய லக்கு. நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டோம், அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம். இப்படிப்பட்ட சிந்தை நம்ம தேறினவர்கள் இந்த சிந்தையை இருக்கக்கூடாது. பரம அழைப்பின் அந்த பந்தய போல நித்திய நான் பெற்றுக்கொள்ளணும். பலவத்தில் இருந்துவிடக்கூடாது. என் பிள்ளைங்களை இருக்கக்கூடாது. வேறு எந்த சிந்தையை இருக்கக்கூடாது. ஆண்டவங்களுக்கு வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு பலர் சிலுவிட்டு வேற சிந்தையாக பூமியிலே சம்பாதிக்கணும், பூமியிலே ஆத்மா ஆயப்பட்டோம், பூமியிலே பெரிய பேர் வாங்கணும் என்று இன்னைக்கு ஊழியங்களும் சபைகளும் தேவனுடைய சித்தத்தை விட்டு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போய் அவங்களா ஒரு திட்டங்களை வகுத்து இதுதான் ஊழியம், இதுதான் சபை, இதுதான் ஆராதனை என்று இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய காணப்படுது. கர்த்தர் கோதுமை மணியை கூட கலைகள் வளருது. ஆனால் வருகையில கோதுமை மணி தான் பழகும் போகும். கலைகள் சுட்டரிக்கணும் அக்னியில. அப்போது தெரியும் யார் கோதுமை யார் கலைகள் என்று. நீங்க கிறிஸ்தின் நற்கிரியில் உங்களை யார் தொடங்கினார்? கர்த்தர் தொடங்கினார். விசுவாசோட யார் தொடங்கினார்? அவர் தொடங்கினார். அவர் தான் முடிப்பார். அவரை நோக்கி ஓடுங்க. சுற்றியுள்ள மற்றவங்க இவங்க அவங்க பார்க்காதீங்க. அவங்க காரியத்தை அவங்க செய்யட்டும். அவங்க அனிதசனம் செஞ்சு போட்டோம், அவங்க அநியாயம் செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் நீங்க இன்னும் பரிசுத்தமாகுங்க. நியமிக்கிற ஓட்டலே பாவங்கள் பாருங்க எல்லாத்தையும் ஓட்டுட்டு கிறிஸ்துவ நோக்கி ஓடுங்க. உங்கள் லக்க நான் ஜெயிக்கணும் என்று அந்த சிந்தையோடு கூட இருங்க. நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை அங்க, இங்கே வீடு இல்லைன்னா அங்கே இருக்குது. நவரத்ன கட்டப்பட்ட வீடுகள் பூமியில் அதிலே தங்கம் தான் விளைய இருப்பானா. பலவத்தில் தங்கம் கீழே உள்ள மண்ணு தான், தரதான், ரோடு தான் தங்கம். மற்ற எல்லாமே வெளியேறப்பட்ட நவரத்ன கற்கள் எல்லாமே ஒரு கல்க்கு பல கோடி. சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு ஆடைகள் உடைகள் அங்கே சீனரிஸ் அவ்வளோ நமக்கு இருக்குது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சகர் வர ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு கீழ்பட்டு கொள்ளத்தக்கதாக நம்முடைய இந்த அற்பமான சரித்தை அவர் தன்னுடைய வல்லமையான செயலின்படி அவர் தன்னுடைய மகிமையான சரித்துக்கு ஒப்பாக நம்மளை மறுமாக்குவார். இதுதான் கோல். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை மாதிரி நான் மாறணும், அவர் கூட நான் போகணும், நித்தியமாக வாழ வேண்டும். இந்த அற்பமான இந்த சரீரத்தை கர்த்தர் அவரை மாதிரி மாற்றுவார். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தனுக்கு இருக்கின்ற நோக்கம், சிந்தை. அப்படியோட சிந்தையோடு கூட பின்னால் மறந்து முன்னால் நோக்கி எல்லாவற்றையும் இந்த பூமியில் நீங்கள் எவ்வளவு வெளியேறப்பட்ட ஆடை வாங்கினாலும் நிலம் வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் எல்லாம் இந்த பூமியோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் கிறிஸ்துக்காக நீங்கள் செய்கிற எடுக்கிற முயற்சிகள், ஜெபிக்கிறது, வேதாசிக்கிறது, ஊழியம் பண்ணுறது, கர்த்தர் சொல்லி செய்கிறது, கர்த்தர் சித்தப்படி செய்கிறது, அவர் சித்தப்படி செய்கிற வேலைக்காக இருந்து ஹல்லேலூயா மகனாக இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினால் ஹல்லேலூயா இந்த பூமியில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கொடுப்பார். மறுமையில் நித்திய ஜீவன் கிடைக்கும், பல காரியங்கள் கிடைக்கும், பல சொல்லக்கூடாது எண்ணற்ற மகிமை நம்மால் ஆராயப்பட முடியாது. இந்த சிந்தையால், மனித சிந்தையால் நினைக்க முடியாத பல மகிமைகள் உண்டு. அதை நான் சுதந்திரிப்பேன், நான் இழந்து போகக்கூடாது, நானும் என் குடும்பம் என் பிள்ளைங்க அதை இழக்கக்கூடாது என்று அந்த சிந்தையோடு கூட பூமியின் மேலானவைகள் அல்ல, பூமியின் காரியங்கள் அல்ல, மேலானவைகள் நாடுங்கள். ஜூமன்மா ஆயத்தப்படுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மேலானவைகளை நாட கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷாபா ராகா பாலா பாரி பாலா தராம்.
எல்லாவற்றையும் உமக்காக நாங்கள் நஷ்டமும் குப்பையுமாக என்ன கிருபை கொடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்போதும் உங்க பிரசனத்திலேயே இருக்கணும். உங்க மகிமையை நாங்க வாஞ்சிக்கணும்ப்பா. உம்மை போல இருக்கிற அந்த மகிமையை நாங்க வாஞ்சிக்க கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, மகிமையாக்குங்க, ஒவ்வொருவரையும் மர்வமாக்குங்க, ஒருவரையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.